ஹலோ ஹால், வெல்கம் டு ஜீவாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் காரசாரமான செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கிரேவிக்காக மசாலாவை வீட்டிலே அரைச்சி செய்ய போகிறதால டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலாக்காக ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் தனியா, பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கப் அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேனில் மசாலா வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் எடுத்து வச்சிருந்த மசாலாலாம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைன்னா மசாலாலாம் கருகிடும். எடுத்து வச்சிருந்த எல்லா மசாலாவையும் ஒன் பை ஒன்னாக சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்து வதக்கிக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அதே பேனில் கிரேவி செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் பொடியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்த அப்புறம் இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டிலே அரைச்சிது, கடையில் வாங்குற பேஸ்ட் இல்லாமல் இந்த மாதிரி வீட்டிலே அரைச்சி சேர்த்தோம்னா குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் 2 தக்காளி இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி செய்யறதுக்காக 1 கிலோ அளவு சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்த அப்புறம் இதை கொஞ்சம் பொறுமையாக நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மாதிரி 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்த அப்புறம் இந்த சிக்கனை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் கூட இப்போ ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி இந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா தான் இந்த செட்டிநாடு கிரேவிக்கு ஒரு காரசாரமான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ மசாலா இந்த அதே கப்பில் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கலந்து அதே இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கணும். காரத்துக்காக மிளகாத்தூள் எதுவும் தனியாக ஆட் பண்ண போகிறது இல்லை, நம்ம அரைச்சி வச்ச மசாலாலே தேவையான அளவு காரம் இருக்கும். காரம் அதிகமாக சாப்பிட நினைக்கிறவங்க கடைசியாக குழம்பு இறக்கும்போது 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். சிக்கனோட இந்த மசாலா நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ இதில் கிரேவிக்காக 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம்.
15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்ல ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவும் சூப்பர் அண்ட் டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் கிரேவி இந்த மாதிரி சாஃப்டான இட்லியோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா வேற லெவலில் இருக்கும். வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாலாம் சேர்த்து செஞ்சு இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.